ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மான்சியோ. இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கள் யூனிவர்சிட்டி லீவு, அதனால் நம்ம எங்கே இன்றைக்கி கிளம்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கிரிக்கெட் விளாட போகிறோம். இவ்வளோ சீக்கிரமாக எங்கடா கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தாலே காலேஜ் கிளம்ப போக மாட்டல. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிரிக்கெட் விளாட போகிறோம். இப்போ கிரிக்கெட் எங்கே வந்து விளாட போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் உள்ள தைச்சங் சிட்டியில் போய் விளாட போகிறோம். ஏன்னா வந்து இங்கே தைவான் மக்களுக்கு வந்து கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. அப்படின்ற ஊரில் வந்து கிரிக்கெட் கிரவுண்டே இங்கே கிடையாது. ஆனால் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெடி பண்ணி ஒரு கிரவுண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த கிரவுண்டில் தான் போய் கிரிக்கெட் விளாட போகிறோம். அது வந்து நாங்களாக ஒரு 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 சின்ன கிரிக்கெட் விளாண்டது, ஒரு சின்ன கிரிக்கெட் கிரவுண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தைவானில் நாங்கள் எப்படி கிரிக்கெட் விளாட்றோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிரவுண்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து கிரவுண்டு பக்கத்தில் வந்துவிட்டோம். நம்ம என்ன பண்ணோன்னா பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், அதுக்குள்ள ஒரு கடை ஒன்று இருக்குது. நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மேட்ச் ஆட போவோம். Can I get on sandwich? Cheese. How much? கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து பேஸ்கெட் பாலு. தைவானை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்பாலு, பேஸ்கெட் பாலு, இது ரெண்டு தான் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பேஸ்கெட் பால் கோர்ட்டு தான். ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலியோட வாக்கிங் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இது காலையில் ஒரு 7:30க்கெலாம் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். 7:30க்கெலாம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கிரவுண்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து நீங்களே பாருங்கள். ஏன்னா தைவானை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 80, 90 ஏஜ்லலாம் வந்து அவங்களாம் வந்து பயங்கரமாக ஜாக்கிங் எக்ஸசைஸ் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பாங்க. இதுதான் இங்கே கிரவுண்டு. இங்கே பாருங்கள், இது வந்து சுற்றிலும் வந்து இது வந்து ரன்னிங் ட்ராக் இருக்கும். சென்டரில் வந்து ஃபுட்பால் கிரவுண்டு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ஒரு கார்னரில் வந்து நாங்களே வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் நம்ம கிரிக்கெட் விளாட்றதுக்குன்னு. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி டாஸ் போட்டுட்டாங்க. எங்கள் டீம் வந்து ஃபீல்டிங் நிற்குது, அதனால் நான் சீக்கிரம் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இவர் தான் லோக்கி. நம்ம டீம், இந்த டீமோட ஆப்போனன்ட் டீமோட கேப்டன். ஆல்ரெடி அவங்க வந்து பேட்டிங் முடிச்சிட்டாங்க, நாங்கள் பவுலிங் போட்டோம். அவங்க வந்து 65 6 ஓவருக்கு 65 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் பேட்டிங் இறங்கிட்டோம். இவர் மோகன்ஜி ஃபஸ்ட் ஓவர் போட ரெடியாக இருக்கார். அப்போனன்ட் டீமு ஃபீல்டிங்கெலாம் வந்து அங்கங்கே செட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிட்டார் மோகன்ஜி. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போடுறாரு, ஒய்டு போட்டார். இங்கே பாருங்கள், நாங்களே வந்து சைடில் வந்து அந்த விங்கெலாம் வச்சு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2வது பாலும் ஒய்டு போட்டார். புவி ப்ரோ வந்து அடுத்து ரன்னராக இருக்கார். பிரவீன் ப்ரோ வந்து அம்பையராக நிற்கிறாரு. சரியான பாலுங்க, சரியான டாட் ஒன்று வச்சு விட்டார். இங்கே பாருங்கள், ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. அடுத்து ஜாவித் ப்ரோ வந்து அம்பையர் நிற்கிறாரு. ஃபஸ்ட் ஓவரே வந்து அந்த பால் போட்டுட்ருக்காங்க. சரியான யாக்கரை ஒன்று போட்டு விட்டார். இது சரியான பவுலருங்க, செம்ம ஸ்பீடாக போடுவார். இது ஏதோ சும்மா ப்ராக்டிஸ் மேட்ச்னால வந்து சாதாரணமாக வந்து போட்டுட்ருக்காரு. நம்ம பீஸ் பாலெல்லாம் விளாடும்போது வந்து ஒரு பாலை வந்து தொடக்கூட முடியாது, செம்ம ஸ்பீடாக வரும். ஒரு ரன்னு கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஓவரில். லோக்கி வந்து அவரும் ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன், ஒரு பவுலர், ஆல்ரவுண்டரு. புவி ப்ரோ வந்து லெஃப்ட் இறங்கியிருக்காரு. இவருமே சரியான பேட்ஸ்மேனுங்க. யுவராஜ் மாதிரி இவர் எங்கள் டீமில் பால்லாம் ஆஃபில் போட்டோம் அப்படின்னா வெளியே ஏற்றிடுவார். இங்கே பாருங்கள், அருளனே இருக்கார், லோக்கி ப்ரோ இருக்காங்க. அடுத்து வந்து சந்திர ப்ரோ வந்து இப்போ வந்து பவுலிங் போட வந்திருக்காங்க. சந்திர ப்ரோ வந்து ஒரு பயங்கரமான ஸ்பின்னர். இவர்
ஃபீல்டிங் செட் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமான வெயில் தைவானில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து வெயில் அடிக்குது. இதுக்கு ஃபுல்லாகவே வந்து பயங்கர பனி குளிர் செம்மையாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப நாள் கொஞ்சம் நாள் கிரிக்கெட் விளாடாமல் இருந்தோம். இப்போ தான் வந்து நல்லா வெயில் அடிக்குது. அதனால் எல்லாருமே வந்து 6:30-7 மணிக்கெலாம் கிரவுண்டுக்கு வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரோ ஆஃபில் போட்ட பாலை தூக்கி சுற்றி அடிச்சிட்டாரு. லெஃப்ட்டுனால வந்து லெக் சைடு வந்து ஃபீல்டர் நல்லா ஏற்றி நிப்பாட்டி சந்திர ப்ரோ வந்து பவுலிங் போட்டுட்ருக்காங்க. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து பேஸ் பால். இப்போ நம்ம ஊரில் லப்பர் பால் விளாடுவோம், டென்னிஸ் பால் விளாடுவோம். ஆனால் வந்து இங்கே வந்து இது வந்து ரன்னிங் ட்ராக்கில் வந்து நாங்கள் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு செட் பண்ணியிருக்கனால வந்துட்டு இந்த பாலில் வந்து நாங்கள் வந்து விளாட்றோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது என்ன பால்னால் வந்து ஆக்சுவலாக இது வந்து பேஸ் பால் விளாடுவாங்களா, அந்த பேஸ் பால் விளாட்றவங்களோட பால். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பால் மேலே போட்டாலுமே வந்து ரொம்ப வலிக்காது. ஏன்னா நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமாக ஒரு 6 அடிச்சு விட்டார் அவர் டீமுக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. அதனால் வந்து மேக்ஸிமம் மக்கள்லாம் வந்து ரன்னிங் போய்ட்டுருப்பாங்க, ஜாக்கிங் போய்ட்டுருப்பாங்க. அதனால் அவங்க மேலே பட்டால் வந்து இன்ஜுரி ஆயிரும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து இது சும்மா நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி தானே, அதனால் வந்து இந்த மாதிரி பாலில் தான் நான் வந்து விளாடுவோம். இது பயங்கரமான ஒரு சேஃப்டியான ஒரு பால். விளாண்டுட்டே இருக்கும்போது ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு ஹைட்டில் ஒரு பால் வரும். லோக்கி ப்ரோவும் மோகன் ப்ரோவும் வந்து மோகன்ஜி வந்துட்டு கேட்ச் பிடிக்க வருவாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து தெரியாமல் வந்து, ஏன்னா மேலே கேட்ச் பார்த்துட்டே வருவாங்க, 2 பேரும் மோதிடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அவருக்கு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தார். அப்புறம் சரியாயிடுச்சு. புவி ப்ரோ அவுட் ஆகிட்டார். அடுத்து லோக்கி. நான் தான் சொன்னேன்ல, மோகன் வந்து அம்பையர் நிற்கிறாரு, ரெயின்போ ரன்னர் நிற்கிறாங்க. லோக்கி வந்து ஒரு சரியான ஃபாஸ்ட் பவுலரு. அவங்களுமே வந்து இங்கே தாய்ச்சங் டீமே ஒன்று இருக்குது. அந்த தாய்ச்சங் டீமில் வந்து கிரிக்கெட் விளாட்றாரு. ஆக்சுவலாக வந்து இது சும்மா நம்ம ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி. நாங்கள் வந்து தைப்பே, ஜோங்லி, தாய்னான் இந்த மாதிரி வந்து சியாயி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து டோர்னமெண்ட் போவோம். டோர்னமெண்ட் போகும்போது வந்து ப்ரொஃபஷ்னலாக பேடு கட்டி அந்த மாதிரி டோர்னமெண்ட்டு போவோம். இது சும்மா வீக்கெண்டுனால வந்து நாங்கள் சும்மா இங்கே விளாண்டுட்ருக்கோம். நான் அடுத்த டோர்னமெண்ட்லாம் போகும்போது நான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைவானில் வந்து மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இந்தியன்ஸ் எப்படி சர்வே பண்ணுறாங்க, இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்போனண்ட் வந்து புவி ப்ரோ வந்து பேட்டிங் இறங்கிட்டார். ஏன்னா வந்து பின்னாடி ரன்னிங் ட்ராக் இருக்கனால வந்து நாங்கள் கீப்பர்லாம் வச்சு நம்ம ஃபுல் கிரவுண்டு வச்சு ஆட முடியாது. ஹவுலியில் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அங்கே போய்ட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து அங்கே போய் நாங்கள் வந்து கேம் ஆடுவோம். அது ஃபுல் கிரவுண்டில் வச்சு விளாடுவோம். இது சும்மா இங்கனக்குள்ளேயே நம்ம வீக்கெண்ட்னால் வந்து இங்கனக்குள்ளேயே நாங்கள் விளாண்டுட்ருக்கோம். அதனால் கீப்பர்லாம் நம்ம இருக்க முடியாது. அதனால தான் அந்த தடுப்பு வச்சு நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், சரியான அடி. ஆக்சுவலாக வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலரை தாண்டிங்கிட்டு போனால் தான் வந்து ரன்னு. அந்த ரெட்டில் இருந்தால் வந்து ரன் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் வந்து கம்மியான பிளேயர் தான் இருக்கோம். அதனால் வந்துட்டு அது நாங்கள் ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்குங்க அந்த மேட்ச்சு. இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய டோர்னமெண்ட் விளாட்றத விட சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வச்சு விளாடும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சந்திர ப்ரோ வந்து ஃபீல்டிங் நிப்பாட்டிகிட்ருக்காரு. ஏன்னா புவி ப்ரோ வந்து பயங்கரமாக அடிப்பார். புவி ப்ரோ வந்து ஒரு யுவராஜ் சிங் மாதிரி எங்கள் டீமுக்கு. ஏன்னா இந்த மேட்ச் அவர் தான் வந்து அடிச்சு எங்களை வந்து வின் பண்ண வச்சார். பயங்கரமாக ஒரு சரியான ஒரு பிளேயரு. இங்கே பாருங்கள், 6 ரன்னை பிடிக்கிறாரு. சிங்கிள் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஏன்னா நாங்கள் 66 வந்து இது பண்ணணும், 66 ரன் நாங்கள் அடிக்கணும். அவங்க 65, 66 அடித்தா வின்னு அப்படின்றதில் வந்து சந்திரபுர் வந்து பவுலிங் போட்டுட்ருக்காங்க. சரியான 6. இது வந்து பிரவீன் ப்ரோ அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வெளியே போயிடுச்சுங்க. அந்த ரெட் கலரை தாண்டி பயங்கரமாக செம்ம லாங் சரியான டிஸ்டன்ஸில் வந்து 6 அடிச்சிருக்காரு பிரவீன் ப்ரோ. இவர் எங்களோட டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்டு கேப்டன். ஆஃபில் போட்டாலே வந்து வெளியே ஏற்றி விட்ருவார் தலைவர். அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள். லெக் சைட் பிளேயர் அவர். லெக்கில் போட்டான் 24 இருந்துச்சு. 24 ஒரு 6 அவ்வளோதான் 30. இங்கே பாருங்கள்,
கரெக்டாக இது ஃபுட்பால் கிரவுண்டு. அந்த பக்கம் வந்து அந்த ரெட் மேட்டு, இது வந்து ஒரு ரெட் கலரில் வந்து பயங்கரமாக இருக்கும். லெதர் மாதிரி. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இதில் வந்து தண்ணி நிற்காது. இது வந்து உறிஞ்சி எடுத்துரும். பிரவீன் ப்ரோ நிற்கிற ஸ்டைலே பாருங்கள். போட்டார் அட்டுத்தாடி. இதுவுமே 6 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான 6 இதுவுமே. பாருங்கள், லோக்கி வந்து ஃபீல்டிங் நிற்கிறாரு. பயங்கரமான 6 போயிடுச்சு. நாங்கள் விளாண்டுட்டே இருந்தோம். அடுத்த பேஸ்பால் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. சரியான 6ங்க. அது செம்ம ஹைட்டு. எப்படியும் ஒரு 90 மீட்டராவது இருக்கும். அந்த ஹைட்டு போய் இது பண்ணி விழுந்துடுச்சு. செம்ம 6ங்க. 2 6 அடிச்சிருக்காரு இந்த ஓவர்லேயே. ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேனு. அதே பால் அதே அடி, பயங்கரமான ஷாட்டு. ஆனால் இந்த டைம் வந்து கேட்ச் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து லோக்கி வந்து 6 லைனில் தான் வந்து கேட்ச் பிடிச்சிருக்கான். செம்ம ஹைட் ஏறிடுச்சு. அதனால வந்துட்டு இது வந்து கேட்ச் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, அவுட் ஆகிட்டார். அப்படியே வந்து ஏன்னா நம்ம டீமில் நம்ம தானே அம்பையர் நிற்கணும். அடுத்து மோகன் வந்து இறங்கிட்டார். புவி ப்ரோ வந்துட்டார். பாப்பா ஒரு ஷாட்டு இன்றைக்கி வந்து பயங்கரமாக ரொட்டேட் பண்ணி பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. சிங்கிள் ரன் எடுத்துருக்கோம் நாங்கள். ஒரு ரன்னு. அடுத்து சந்திர ப்ரோ வந்து அடுத்த ஓவர் போட்டுட்ருக்காரு. மோகன் அடிச்சிருக்காங்க 4. அங்கே பாருங்கள், அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் தாண்டி போனால் ரெட் கலரில் வந்து ஒரு அந்த லைன் இருக்கும். அந்த லைன் தாண்டி போனால் தான் வந்து 4 6 இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பேஸ்பால் விளாண்டுட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த காலேஜ் டீமு. இவங்க வந்து ஆஃப் கிரவுண்டு வந்து அவங்க வந்து பேஸ்பால் விளாண்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து இந்த சைடு வந்து கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து தைவானீஸ்க்கு யாருக்குமே வந்து கிரிக்கெட்னா என்னென்ன அப்படின்றதே தெரியாதுங்க. இவங்களுக்கு வந்து பேஸ்பாலு, பேஸ்கெட் பாலு, வாலிபால் மேக்ஸிமம் வந்து நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட்டோ அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து பேஸ்பாலு. அதனால் அந்த கேம் ரூல் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் மாதிரி தான் பேஸ்பாலும். ஆனால் ரூல்ஸ் எல்லாமே வந்து வேறு. அடுத்து நிதிஷ் ப்ரோ வந்திருக்காரு. இவர் ஒரு பயங்கரமான ஸ்பின்னர். அந்த பக்கம் வந்து புவி ப்ரோ இருக்கார். இந்த பக்கம் மோகன் இருக்கார். போட்டாருங்க அடி. ஆள் பார்க்க தான் வந்து இப்படி இருப்பார். பால் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக சுற்றிட்டே வரும். கரன்னு வரும். இங்கே பாருங்கள், டாட் பால். நோ பால் போட்டார். நோ பால் வந்து ஃப்ரீ ஹிட் இருக்குது. அதே ரூலுங்க. எல்லா ரூலுமே வந்து சேமாக தான் வச்சு நாங்கள் வந்து விளாடுவோம். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு. பாருங்கள், பாலை வந்து நல்லா குத்தி ஏற்றுறாரு. புவிப்ரோவாலேயே வந்து இது பண்ணி அடிக்க முடியல. ஏன்னா அந்த பால் பட்டா வந்து ஹைட்டு மேலே ஏறிடும், கேட்ச் ஆயிரும். அதனால் புவிப்ரோ வந்து பார்த்து அடிச்சிட்ருக்காரு. போட்டார் புவிப்ரோ. ஆனால் அந்த சைடு ரன்னு அதனால் எடுக்க முடியல. ஒய்டு. வழக்கம் போல் வந்து ஒய்டுக்கு 1 ரன்னு. அடுத்து இந்த ப்ரோ பவுலிங் போடுறாரு. அடுத்த பாலும் ஒய்டு போட்டார். பயங்கரமாக ரன்னிங் வந்து போட்டுட்ருக்காரு. இதுவும் ஒய்டு. பவுலர் வந்து டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு வந்து ஏன்னா ஒய்டுக்கு 1 ரன்னு ப்ளஸ் வந்து ரீபால் வேறு இருக்கும். சிங்கிள் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் வந்து இங்கே பாருங்கள், ஸ்பின்னால் வந்து கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி வச்சிட்டார் இவர். அடுத்து மோகன் வந்து நிற்கிறாரு. போட்டார் அடி. ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க. இது பாருங்கள், இந்த க்ரீனுக்கு இங்கிட்டு வந்தால் தான் ரன்னு. அங்கிட்ட ஒரு ஸ்டெப் இருந்து பிடிச்சாலுமே வந்து ரன்னு கிடையாது. அதனால் வந்து பயங்கரமாக ஃபீல்டிங் முன்னாடி நிப்பாட்டி வச்சு அந்த சிங்கிள் ரன்னை கூட இது பண்ணுவாங்க. அடுத்து லோக்கி ஓவர் போட வராருன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ச் நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம். ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸாக இருந்துச்சு. அது செம்ம ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அவங்க ஆடி முடிச்சிட்டாங்க. 44 தான் டார்கெட்டு. எங்கள் டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் இறங்கிட்டாங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ போய் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கேட்க போகிறோம். Okay, come on guys. ஓகே ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஜாவத் பாய் போடுறாரு.
ஸோ டீம் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டாங்க. இங்கே பேஸ்பால் விளையாடிட்டுருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டி கிரவுண்டு. ஸோ அதனால் அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட கிரிக்கெட் அடிக்கணும். ஜாவத் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். இல்லை நோ பால் இல்லை. நோ நோ ஜாவத் ப்ரோ ஒரு பயங்கரமான பவுலரு. அவர் இப்போ டாட்ஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணோன்னா ஜாவத் ப்ரோ பால் அடித்தா மட்டும்தான் எங்களால் வின் பண்ண முடியும். அவங்க டீம் இப்போ நல்லா ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குது பார்ப்போம். நல்லா போட்டுட்ருக்காரு. அவரோட லெக் டர்ன்ஸ் பிக்கப் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக போடுவார். அடுத்த பேட்ஸ்மேன் வந்து லோக்கி இறங்கிட்டார். ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. பார்ப்போம் இந்த மேட்ச் அவங்க எப்படி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவத் ப்ரோ தான் வந்து ஓவர் போட்டுட்ருக்காரு. இவர் எங்கள் டீமோட வந்து ஒரு நட்சத்திர நாயகன். பயங்கரமாக வந்து பவுலிங் போடுவார். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இவர் வந்து பாகிஸ்தான் பிளேயரு. இந்த மாதிரி வந்து வேறு வேறு கண்ட்ரியில் இருந்து வந்திருக்காங்க. இந்தியாவிலே வந்து வேறு ஸ்டேட் பீப்புளும் வந்து வந்திருக்காங்க. இப்போ கிரிக்கெட்டுன்னு வந்துட்டால் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் வந்து விளாடுவோம். எங்களுக்குள்ளே கிரிக்கெட் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்க்கும். அதான் வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவே. லோக்கி வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. பால் போட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பயங்கர ஒரு டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.